தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம அண்ணாமலை அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் பர்சன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் தான் மட்டும் இல்லை, தன் கூட இருக்கிறவங்களையும், அதாவது ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் ஒரு பொண்ணெல்லாம் அப்படியே அழுகுறாங்க. அவங்களோட லைஃப் அப்படின்றது ரொம்ப கொஷின் மார்க்காக இருக்குது. நான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கேன், என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு நினச்ச பொண்ணை கூட நீ இந்த நாட்டோட ஆச்சரியக்குறியாக மாறுவ, நீ நம்ம சமுதாயத்துக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் பாசிட்டிவாக தாட்ஸாக மாற்றுற அந்த சக்தி அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்து இந்த எத்திக்ஸ் அப்படின்றதுல மாட்டிக்கிட்டு இது பண்றோமா, இது சரியா, அது சரியா அப்படின்ற மாதிரி ஒரு தடுமாற்றத்துல இருப்போம். ஸோ எத்திக்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கணும், நம்மளோட பார்வை எப்படி நல்லதா மாற்றணும், அது சமுதாயத்துக்கு எப்படி ஒரு நல்ல விளைவுகள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்கார். அவரோட இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அண்ணாமலை அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட போயிட்டு இருந்தது. அண்ட் அதில் ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இப்போ தான் 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க போல இருக்குது. லைக் அந்த பொண்ணு எடுத்ததுமே வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப ஒரு இன்ஃபீரியர் ஃபீல் இருக்குது. அவங்க பேசும்போதே தெரியுது, பயங்கரமாக அழுகுறாங்க. லைக் அவங்களுக்கு என்னவா ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க சின்ன வயசில் கொஞ்ச நாள் படிக்கும்போது இது ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அப்புறம் அப்பா அம்மாவுக்கு வருமானம் பத்தலை அப்படின்றனால கவர்மெண்ட் ஸ்கூல் விட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்போ இருந்தே ஒரு இன்ஃபீரியர் ஃபீல் இருக்குது. ஐயோ, நம்ம இவ்வளோ நாள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இப்போ போய் கவர்மெண்ட் ஸ்கூல் என்னென்ன டிஃப்ரெண்ட், அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல விடும்போது அவங்களுக்கு அப்போ இருந்தே உள்ளேருந்து ஒரு ஃபீல் இருக்குது. ஐயோ, நம்ம இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்திருக்கு. அவங்க அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஒரு எலக்ட்ரீஷியன் அப்படின்றாங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு பர்சன், 2 குழந்தைங்க, அதில் ஒரு குழந்தைக்கு பணம் கட்ட முடியல அப்படின்னு இப்போ இவங்களை கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த எலக்ட்ரிஷியன் ஒர்க்கும் அவங்க அப்பாவுக்கு இல்லாமல் அவங்க அப்பா ஒரு ஆஃபீஸில் போயிட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அதை அவங்க சொல்லும்போது ரொம்ப வருத்தப்படுறாங்க. எங்கள் அப்பா எலக்ட்ரிஷியனாக இருக்கும்போது கூட எலக்ட்ரிஷியன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி பார்த்து அப்பாவை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் தங்கச்சியும் கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் விட்டுட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு வருமானம், அப்பாவோட வருமானம் மட்டும்தான். கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேரோட வாழ்க்கை வந்து மாறிச்சு. அதில் இவங்களோட வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த பொண்ணு ஆரம்பத்துலேருந்தே ஒரு இன்ஃபீரியர் ஃபீல்டில் இருக்காங்க. அவங்க பேசும்போதே தெரியுது, எங்களுக்கு பெருசாக ரெகக்னேஷன் கிடைக்காது, யாரும் எங்களை மதிக்க மாட்டாங்க, அப்பா அம்மா படிக்கலை, ஏன்னா இந்த காலத்தில் நல்லா வெள்ளையாக இருக்கணும், இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நம்மளை நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு இன்ஃபீரியர் ஃபீல் இருக்குது. நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், அப்பா அம்மா படிக்கலை, நம்மளை கவர்மெண்ட் ஸ்கூல் விட்டுட்டாங்க, தங்கச்சியும் கவர்மெண்ட் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டா, அப்பா எலக்ட்ரிஷியன் ஒர்க்லேருந்து வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழுகுறாங்க. எங்களோட லைஃப் அப்படின்றது எப்படி மாறிட்டு இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு யார்கிட்டயும் மரியாதை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி, என்னோட வாழ்க்கையே ஏன் இப்படி இருக்குது, இவ்வளோ கஷ்டத்தையே நான் பார்த்து ஏன் இப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க அழுகுறாங்க. அண்ணாமலை என்ன ஒரு வார்த்தை சொன்னாரு, இப்போ நீங்க இவ்வளோ கஷ்டத்தை பார்த்து வந்திருக்கீங்க, உங்க அளவுக்குலாம் நான் கஷ்டத்தை பார்க்கல, ஒரு அளவுக்கு தான் பார்த்துருக்கேன். ஆனா உங்க ஏஜ்ல நீங்க இவ்வளோ விஷயத்தை பார்த்துட்டு வந்த நீங்க நாளைக்கு இந்த சமுதாயத்துக்கு வரும்போது இந்த சமுதாயத்துக்கு அந்த தப்பை பண்ண மாட்டீங்க. இப்போ இவ்வளோ ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணி இந்த வேர்ல்டு அனலைஸ் பண்ணி அந்த உலகம் உங்களுக்கு இந்த வறுமைன்றீங்க இல்லையா, இந்த வறுமை மூலிமா இந்த உலகம் உங்களுக்கு பல பாடங்களை சொல்லி கொடுத்துருக்கும். இவ்வளோ பாடங்களை கத்துட்டு வந்த நீங்க நாளைக்கு இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது தவறு பண்ண மாட்டீங்க. இப்போ நாளைக்கு நீங்களே ஒரு டாக்டர் ஆகுறீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை, ஒவ்வொருத்தரோட மனநிலை எல்லாத்தையும் தெரிஞ்சு வர நீங்க நாளைக்கு உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் லைட்டாக வயிறு வலின்னு வராரு அப்படின்னா கூட 5 டெஸ்ட் எடு, 6 டெஸ்ட் எடு, அவ்வளோ ஸ்கேன் பண்ணி இவ்வளோ ஸ்கேன் பண்ணு அப்படின்னு அலைய விட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த வலி தெரியும், உங்களோட வறுமைனா என்னன்னு தெரியும், வாழ்க்கைனா என்னன்னு தெரியும், அதுல இருந்த அனுபவம், இதை கத்துக்கிட்ட நீங்க இன்னொருத்தான் அதை பார்த்து கஷ்டப்படும் போது விட மாட்டீங்க. ஸோ உங்களை மாதிரி நபர்கள் தான் மேலே வரணும். இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்க, பட் நீங்க அதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. கோவிட் முன்னாடி எப்படி இருந்தாங்க, எப்படி இருக்காங்கன்றீங்க, நம்ம இவ்வளோ வருஷம் அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஆனா உங்களுக்குள்ள அந்த வலி இருக்கு, அந்த வலியை வெறியா மாத்துங்க, உங்க வாழ்க்கைக்கு அது பயன் தரதா மாத்துங்க. அப்படி இவ்வளோ அனுபவம் கற்றுக்கிட்ட நீங்க மேல வரும்போது தான் இந்த சமுதாயம் முன்னேற முடியும். வறுமையோட வலி என்னன்னு தெரியும், அதோட அனுபவம் உங்களுக்கு பல பாடங்களை சொல்லி கொடுத்துருக்கும். இந்த சமுதாயத்தை முன்னேற்ற கடமை உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு அவ்வளோ அனுபவங்கள், வலி, கஷ்டம் அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்த நீங்க இதை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு பயன் தரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பொண்ணு பேசும்போது என்னால் எதுவுமே முடியல, அவங்க ஆரம்பத்துல இருந்தே படிக்கல, எங்க அப்பா அம்மா எங்களை படிக்க வைக்கல அப்படின்ற மாதிரி நெகட்டிவா போயிட்டு இருந்த பொண்ணுகிட்ட நீதாமா மாற்றமே, அந்த நெகட்டிவா நீதாமா பாசிட்டிவா மாத்தணும், இவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் சரி இன்னைக்கு நீ அதை கடந்து வந்துட்ட, அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்ட நீ உன் வாழ்க்கையில பார்த்த கஷ்டத்தை மற்றவங்களை பட விடக்கூடாது அப்படின்னா நீ முன்மாதிரியா மாறணும். ஏன்னா நம்மளை வந்து சிலருக்கு வந்து நம்ம கிவ் அப் பண்ணிடுவோம், கஷ்டப்படுவோம், ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஸ்ட்ரகிள் வேண்டாம் அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனால் அப்படி கிவ் அப் பண்ணாம நீங்க ஒரு லீடர், ஒரு தலைவரா நீங்க எப்படி யோசிக்கணும்
முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தது அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப உடைஞ்சு போய் அத்தனை பேர் முன்னாடி அழுகுறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின் போது இவ்வளோ சோதனைகளை பார்த்த நீ தான் ஒரு சாதனையாளர் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்தாரு. அண்ணாமலை அவர்களோட பேச்செல்லாம் கேட்கும்போது ஏதோ ஒரு கவுன்சிலிங் தெரப்பிக்கு போயிட்டு இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இது எல்லாராலையும் நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்ம லைஃப்லயும் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம். ஒரு பாயிண்ட்ல கிவ் அப் பண்ணி என்னால் முடியல அப்படின்னு போகும்போது அவர் சொல்றதை கேட்கும்போது ஆமா இல்ல, நானும் ஒரு லீடர் தானே, என்னோட கஷ்டத்தை நான் பார்த்துட்டேன், ஃபேஸ் பண்ணிட்டேன், இனிமேல் நான் அதுல இருந்து எப்படி மேலே வரணும் அப்படின்றதும், என்ன மாத்திரம் யாரும் கஷ்டப்பட விடக்கூடாது அப்படின்னா நான் ஒரு தலைவனா அவங்களை எப்படி கை தூக்கி விடணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததா நம்ம அண்ணாமலை அவர்கள் எத்திக்ஸ் பத்தி பேசியிருந்தார். அதாவது நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு மாரல் எத்திக்ஸ் இருக்கும். நமக்கு எது சரி தப்புன்னு படுதோ நம்ம அதை செய்வோம். அதுல தான் நம்ம நம்புவோம். ஏன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னா தான் இருக்கும். நம்ம பார்த்த மனிதர்கள் அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம், நம்ம பெற்றோர்கள் நம்மளை எப்படி வளர்த்துருக்காங்க, நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளோட அட்மாஸ்பியரும் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் உங்க மனசுக்கு நீங்க தான் ஜட்ஜ். உங்களுக்கு தெரியணும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா சொன்னாரு. ஏன்னா ஒவ்வொரு நேரங்களும் எத்திக்ஸ் அப்படின்றத ஒரு கிளாஸ் எடுத்து நம்மளால சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படி பார்த்தா அவர் சொல்றாரு, அவர் கூட ஐபிஎஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆன ஆஃபீஸர் இப்ப ஜெயில இருக்காராம் கரப்ஷன்ல மாட்டி. ஸோ எத்திக்ஸ் அப்படின்றத வெறும் கிளாஸா எடுத்தா மட்டும் பத்தாது, அதை நீங்க ஃபீல் பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும், நீங்க அதை வந்து உட்வாங்கிக்கணும். அப்படின் போது உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தான் கிடைக்கும். ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வெளியில ரொம்ப ஸ்வீட்டா இருப்போம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ளதான் நமக்கு தெரியும் நம்ம எப்படி அப்படின்னு. அதாவது மத்தவங்க பாக்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம ஒரு விஷயம் ஃபாலோ பண்றதை விட நம்ம மனசுக்கு தெரியும் இல்லையா, நம்ம இப்ப இந்த ரூம்ல தனியா இருக்கோம் அப்படின் போது நம்ம என்ன பண்றோம், என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நமக்கு நாம தான் ஜட்ஜ். நம்ம தனிமையில இருக்கும்போதும் எப்படி இருக்கிறோம், கூட்டத்தில் எப்படி இருக்கிறோம் அப்படின்றதும் நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும். அடுத்தவங்களுக்காக கண்மூடித்தனமா ஒரு பாதையில போறதை விட நம்மளுக்கு தெரியணும் இது நம்ம பண்றது சரி தப்பு அப்படின்னு தெரிஞ்சு பண்ணணும்ன்றது ரொம்ப அழகா சொன்னாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னார். அதாவது 1945ல செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ஜப்பான் அண்ட் அமெரிக்காவுக்கு நடந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்பவே அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா வெப்பன் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க சில கண்ட்ரிக்கு. அப்பவே வந்துட்டு ஜெர்மனி எல்லாம் வந்து இவங்களை அட்டாக் பண்ணாங்க. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ அமெரிக்கா ஓகே நாங்க யார் வம்பு தும்புக்கும் போகல, நாங்க பாட்டுக்கு இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இவங்க ஜப்பான் பார்த்தோம் அப்படின்னா பேர்ல் ஹார்பர்ல ஒரு அட்டாக் நடத்துறாங்க. அப்போ இதற்கு மேல அமெரிக்கா சும்மா இருக்க முடியாது, அவன் என்ன அட்டாக் பண்ணும்போது நான் அவனுக்கு திருப்பி அடிக்கணும் அப்படின்றதுனால இவங்களை ஜப்பானை எப்படியாவது அடிக்கணும்ன்றது அமெரிக்காவோட ஆசை. ஆனால் ஜப்பான் ஒரு குட்டி நாடா இருந்தாலும் அவங்க ரொம்ப தூரத்துல இருந்தாங்க, பசிபிக் ஓஷன் இருந்தது, இதை தாண்டி போய் அவங்களை அடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது அமெரிக்காவுக்கு. அதனால அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா குவா ஐலாண்ட் அப்படின்ற ஒரு ஐலாண்டை போய் சண்டை போட்டு பிடிச்சு அவங்களோட ஏர்பேஸா அமைக்கிறாங்க. ஒரு 350 விமானங்களை கொண்டு போய் அங்க நிறுத்திட்டாங்க. ஸோ இப்போ அவங்களோட டிஸ்டன்ஸ் அப்படின்றது அமெரிக்கால இருந்து ஜப்பான் போய் அடிக்கிறதுன்றது கஷ்டம். ஸோ அதற்கு நடுவுலயே ஒரு ஐலாண்டை அமெரிக்காக்கும் ஜப்பானுக்கும் நடுவுல ஒரு ஐலாண்டை ஆக்குபை பண்ணிட்டாங்க. அங்க இருந்து ஜப்பானை அடிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதற்காக அமெரிக்கா அசைன் பண்ண அந்த மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேர் பார்த்தோம் அப்படின்னா ஹாமண்ட் எஸ் ஹேசல் அப்படின்றவர். பட் அவர் ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணார். என்ன அப்படின்னா நாம யாரும் மக்களை அடிக்கக்கூடாது. அங்க ஜப்பான்ல இருக்கிற அரசு நிறுவனம் இல்லைனா போர் கப்பல் நிறுவனம் இல்லைனா விமான நிறுவனம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல, அந்த போர் விமானம் கொடுக்குறவங்க போர் கப்பல் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறுவனங்கள் மேலேயும் இல்லை மிலிட்டரி பேஸ் மேலேயும் தான் அடிக்கணுமே தவிர பொதுமக்களை அடிக்கக்கூடாது, அவங்கள நம்ம துன்புறுத்தக்கூடாது அப்படின்றத இந்த ஹேசல் அப்படின்றவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸோ பொதுமக்களை அவர் துன்புறுத்தவே இல்லை. இப்படியே 3 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த ஒரு வார் அப்படின்றது ஆனால் இது போயிட்டே இருக்கும்போது அமெரிக்காவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த டைம் தான் அவங்க இன்னொரு ஜெனரல் ஓகே இவரோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒர்க் ஆகல அப்படின்னு இன்னொரு ஜெனரலை கொண்டு வராங்க. அவர் பேரு கர்டஸ் லீமே. ஸோ இந்த ஜெனரலை எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது 3 வருஷமா இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, இதுக்கு எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வா அப்படின்றாங்க. அந்த டைம் தான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில நாப்தலின் பால்ஸ் அப்படின்ற ஒரு பாம் கொண்டு வராங்க. ஸோ இந்த நாப்தலின் பால்ஸ் அப்படின்றது என்ன பண்ணும்னா இதுவும் வந்து ஒரு பாம் தான். ஸோ இது மேல இருந்து போடுறாங்க. இப்போ அமெரிக்கா வந்து போய் ஜப்பான்ல போடுறாங்க அப்படின்னா இந்த பால்ஸ்லாம் அப்படியே போய் ஒவ்வொரு இடத்துலையும் ஒட்டிக்கும். நிறைய பால்ஸ் வரும். நாப்தலின் பால்ஸ்ன்றது மேல இருந்து போடும்போது நிறைய பால்ஸ் குட்டி குட்டி பால்ஸா போய் ஒட்டிக்கும். வீடு கம்பெனி எல்லா இடத்துலையும் எங்க போடுறாங்க எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்டு எரிய ஆரம்பிக்குமா. எரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 6 months 7 months அது பாட்டு கண்டினியூஸா எரியும். ஸோ இந்த மாதிரி நாப்தலின் பால்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்கா. அமெரிக்கா இப்போ கர்டஸ் லீமே கிட்ட சொல்லிட்டாங்க, ஓகே நாங்க இப்போ நாப்தலின் பால்ஸ்லாம் வேற கொடுத்துருக்கோம், உங்களை ஃப்ரீ ஹேண்டடா விட்றோம், தயவு செஞ்சு சீக்கிரமா இந்த பிரச்சனையை முடிச்சு வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா முதல்ல இருந்த ஜெனரல் 3 வருஷம் ஓட்டிட்டாரு, இவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. ஸோ 1945 மார்ச்
மார்ச் 9, 10ல பார்த்தோம் அப்படின்னா கர்டஸ் லீமே வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த நாப்தலின் பால்ஸை எடுத்துக்கிட்டு 350 விமானங்கள் இருக்குல்லையா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் டோக்கியோ மேலே அவங்க குண்டு போடுறாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா டோக்கியோட ஒரு 60% காலி பண்ணிருச்சு. லைக் ஒரு குழந்தைங்க முதல்ல போட்டவர் வந்துட்டு நிறுவனங்கள் மேலே போட்டார். பட் இவர் அப்படி கிடையாது. வீடு, ஸ்கூல், ஆஃபீஸ் எதுவுமே கிடையாது. வயிற்றுல இருக்கிற குழந்தை முதற்கொண்டு செத்துரும் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த மாதிரி நாப்தலின் பால்ஸை போடுறாங்க. டோக்கியோல 60% வந்து காலி ஆயிடுச்சு. ஒரு நைட்லயே 1,15,000 பேர் மக்கள் காலி பண்ணிடுறாரு. ஸோ இது மட்டும் பத்தாது அப்படின்னு இன்னும் 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு அட்டாக் நடத்துறாங்க. அண்ட் அதுல பார்த்தோம் அப்படின்னா 3,75,000 மக்கள் கொல்லப்படுறாங்க. பட் இருந்தாலும் ஜப்பான் மறுபடியும் ரெக்கவர் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. சரி ஆப்ஷனே இல்லை, இனிமேல நம்ம ஆட்டம் பாம்பு போட்டுடலாம் அப்படின்ற முடிவு கொடுக்குறாங்க. ஸோ கர்டஸ் லீமேவும் நாகசாக்கி மேல அவரோட அந்த ஆட்டம் பாம்பு வந்து போடுறாங்க. 1945 ஆகஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நாகசாக்கி மேல இந்த ஆட்டம் பாம்பு போடுறாங்க. ஸோ இதனால அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற இடம் ஒரு புல் பூண்டு கூட மிச்சம் இல்லாம அந்த அளவுக்கு சுத்தி இருக்கிற இடம் பாதிக்கப்படுது. ஒரு நைட்லயே 1,50,000 பேர் காலி ஆயிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இது ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடந்தது. மறுபடியும் ஒரு 3 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 9ஆம் தேதி மறுபடியும் இன்னொரு பாம்பு போடுறாங்க. அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா 85,000 மக்களுக்கு மேல இறக்குறாங்க ஒரு நைட்லயே. ஸோ மக்கள் இறக்கும் போது ஒரு கவர்மெண்ட்டுக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்றனால ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜப்பான் சரண்டர் ஆயிடுறாங்க. சரண்டர் ஆன ஜப்பான் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்க ஜப்பான். ஆனால் 1969ல பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் அவங்க நாட்டோட ஒரு பெரிய விருதான ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் அப்படின்ற ஒரு விருதை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஜெனரல் போராட்டினாங்க இல்லையா, 2 ஜெனரல் இந்த சைனாவை அடிக்க பார்த்தாங்க. முதல்ல இருந்தவர் ரொம்ப நீதி நேர்மை, நான் மக்களை அடிக்க மாட்டேன் அப்படின்ற ஹான்சல், அவருக்கு கொடுக்காம ரெண்டாவதா வந்த இந்த ஜெனரல் கர்டஸ் லீமே இருக்காங்க இல்லையா, இவருக்கு தான் அந்த உயரிய விருதை கொடுத்தாங்களாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட பாயிண்ட் படி, ஜப்பானோட பாயிண்ட் படி என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை இன்னும் போய்கிட்டே இருந்தது அப்படின்னா ரஷ்யா, சைனா இவங்கெல்லாம் தரைப்படை தாக்குதலா எங்களை வந்து தாக்கியிருப்பாங்க, எங்களை பிரிச்சிருப்பாங்க. அது ஜெர்மனியை துண்டு துண்டா பிரிச்சாங்களோ, கொரியாவை பிரிச்சாங்களோ அந்த மாதிரி ஜப்பான்ற நாட்டையும் பிரிச்சிருப்பாங்க. ஆனா கர்டஸ் லீமே எங்க மேல இப்படி ஒரு குண்டு போட்டு நாங்க சரண்டர் ஆனதுனாலதான் இன்னைக்கு எங்க ஜப்பான் மறுபடியும் இருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து அந்த அவார்டு கொடுத்தாங்க. ஆனா கர்டஸ் லீமேவை பொறுத்த வரைக்கும் அவரோட எத்திக்ஸ் என்ன சொல்லியிருக்கு, என் நாட்டு மேல நீ வந்து ஆரம்பிச்சிருக்க, பேர்ல் ஹார்பர்ல நீ அட்டாக் ஆரம்பிச்சிருக்க, அப்ப நான் உன்னை திருப்பி அடிக்கணும், எங்க அடிச்சா உனக்கு வலிக்கும், மக்கள் அடிச்சாதானே உனக்கு வலிக்கும் அப்படின்ற அவரோட எத்திக்ஸ் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ எத்திக்ஸ் அப்படின்றது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகலாம். ஆனால் நம்மளோட எண்ட் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஒண்ணுமில்ல, ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது நடந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம அமைதியா இருந்தாலும் அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் திமிருக்காக இங்க இந்தியாவில் வந்து இங்க இருக்கிற டூரிஸ்ட்டை சுட்டு கொன்னாங்க. அதுவும் ஒவ்வொரு பெண்களும் அவங்க கணவர்களை அவங்க கண் முன்னாடியே சுட்டு கொண்டுட்டு போய் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னாங்க. அப்போ அவனோட நோக்கம் என்ன, இந்தியா வந்து எப்போதுமே நம்ம பயம் பொருத்தி அச்சுறுத்தல வச்சுக்கணும், யாருமே வந்து உலக நாடுகள் இங்க உள்ள வரக்கூடாது, டூரிசம் அப்படின்னு இங்க உள்ள வரக்கூடாது, அந்நிய செலவாணி உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்தியா ஒரு பாதுகாப்பு இல்லாத நாடு அப்படின்னு காட்டணுன்றதுக்காக டெரரிஸ்ட் உள்ள வந்தானுங்க. ஆனால் நமக்கும் நல்லா தெரியும் அங்க டெரரிஸ்ட் வரானுங்க அப்படின்னா அங்க மிலிட்ரி இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் மிலிட்ரி அவங்களுக்கு அவ்வளோ ஃபண்டிங் பண்ணி அவங்களுக்கு எல்லா தேவையான வெப்பன் கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்து தான் இங்க அனுப்புறாங்க. ஆனால் இந்தியா ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுச்சு. என்ன அப்படின்னா, ஓகே நீ வந்து என்ன அடிச்சிட்ட, வந்த டெரரிஸ்ட் வந்து நீ என்ன அடிச்சிட்ட, ஆனால் நான் திருப்பி உன்னை அடிக்கும் போது உன்னோட மிலிட்ரி பேஸை நான் அடிக்க மாட்டேன், டெரரிஸ்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டெரரிஸ்ட் கேம்ப் எல்லாத்தையுமே அடிச்சாங்க. பட் பாகிஸ்தானாலும் இதை முடியல. ஓகே 2 பேரும் கொஞ்ச நாள் சண்டை போட்டு பார்த்தாங்க, இதுக்கு மேல நம்மளால முடியாது, நம்மளே ஒரு பஞ்சப்பட்ட நாடு. பாகிஸ்தான் எப்படிப்பட்ட நாடு, கையேந்தி பிச்சை வாங்கிட்டு இருக்கு. யார்கிட்டலாம், சைனா கிட்ட, அமெரிக்கா கிட்ட, ஸ்ரீலங்கா கிட்ட இருந்து பாவம் பிச்சை எடுத்துட்டு இருக்க நாடு தான் பாகிஸ்தான். இது நம்மளால முடியாது அப்படின்னு சரண்டர் ஆயிட்டாங்க. அமெரிக்காவை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இதை முடிச்சிட்டாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, இந்த பிரச்சனை மறுபடியும் தொடர்ந்து போயிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம எவ்வளவு நாள் நம்ம எத்திக்ஸை ஃபாலோ பண்ண முடியும். ஓகே நான் மக்களை அடிக்க மாட்டேன், ஏன்னா பாகிஸ்தான் அடிக்கிறாங்க, நம்ம மக்களை சுட்டு கொள்றாங்க, இல்ல அங்க பாம்பு போடுறாங்க, ட்ரோன் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு அப்ப பிரஷர் ஜாஸ்தி ஆகுது. இந்தியாவுக்கு மக்கள் பாதிக்கப்படும் போது கேள்விகள் ஜாஸ்தி எழுப்பப்படும். ஸோ பிரஷர் அந்த பக்கம் நமக்கு ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஆனால் நாம அவங்களோட மிலிட்ரியம் அடிக்காம வெறும் டெரரிஸ்ட்டை மட்டும் அடிச்சுக்கிட்டே இருந்தா அவனுக்கு வலிக்காது. மேபி இது எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை, அங்க இருக்க மக்களை நம்ம அடிச்சுதான் ஆகணும். ஏன்னா ஒரு நாட்டோட மக்கள் பாதிக்கப்படும் போதுதான் அது ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறும். ஒரு சொல்யூஷனுக்கு வர முடியும். ஒண்ணு அந்த நாட்டை பிடிக்கணும், பாகிஸ்தானை பிடிக்கணும், இல்ல பாகிஸ்தானை அழிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் நாம இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியும். ஸோ எத்திக்ஸ் அப்படின்றத நாம தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம மனசுக்கு தெரியணும் நம்ம பண்றது சரியா இல்லையா அப்படின்றத ஜட்மெண்ட்டை நீங்க தான் எடுக்கணும். உங்களை பத்தி 1000 பேர் விமர்சிக்கலாம், இவன் கரெக்டா பண்ணிட்டான் தப்பா பண்ணிட்டான்னு விமர்சிக்கலாம். ஆனால் உங்க மனசுக்கு தெரியணும் நான் எடுக்க போற டெசிஷன்னால என்ன நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும்னு தெரிஞ்சு நீங்க ஒரு டெசிஷன் எடுங்க. அப்படி ஒரு மாற்றம் கொண்டு வந்து நாம யோசிச்சால் மட்டும்தான் நம்மளால ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். அப்படின்ற மாதிரி எத்திக்ஸை வச்சு ஒவ்வொருத்தர் பர்சன் டு பர்சன் எத்திக்ஸ் எப்படி டிஃபர் ஆகும் அண்ட் அதுல நம்ம எந்த மாதிரி முறையை
கையாளணும், நம்ம எப்படி டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அழகா சொன்னார். ஃபைனலா வந்துட்டு நான் இவங்க சரி, அவங்க சரி, அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரல் சரி, இல்லனா வந்துட்டு கர்ட்டஸ் லீமே சரி அப்படிலாம் நான் சொல்ல வரல. பட் டிசிஷன் எப்படி எடுக்கணும், நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் எது நல்லது அப்படின்றத எப்படி எடுக்கணுன்ற மாரி அழகா சொல்லிக் குடுத்தார். ஸோ அண்ணாமலை அவர்களோட பேச்செல்லாம் கேட்கும்போது, நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு எதிர்கால நோக்குன ஒரு தலைவர பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் அத விட்டுட்டு ஒரு மாய உலகத்துல, ஒரு சினிமா மோகத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறத பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. பட் ஒரு சிலர் வந்துட்டு அவரோட இந்த போதனைகள், அண்ணாமலையோட போதனைகள்லாம் எங்களுக்கு பிடிக்கல. ஆக்ரோஷ அரசியல்வாதி எப்ப வெளிய வருவார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. பட் நம்ம எடுத்ததுமே போய் ஒருத்தர அடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இப்ப நம்மளோட இயக்கத்த பொறுத்தவரைக்கும் வி த லீடர்ஸ்ல ஒவ்வொருத்தரும் தலைவரா பொறுப்ப உணர்ந்து செய்யணும். ஏன்னா அங்க இடத்துக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் போய் நான் ஒவ்வொருத்தனையும் திருத்திடுறேன். பவுடர் போட்டுட்டு இருந்தவனையும், இல்லன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தவனையும், பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருந்தவனையும், இல்ல பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருந்தவனையும் கூட்டிட்டு வந்துட்டு அவன போய் ஒரு நல்லாட்சி பண்ணுனா பண்ண முடியாது. சோ முன்னாடியே நம்ம எல்லாரையும் ஒரு நல்ல தலைவனா அவர் நம்மள ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லிக் குடுக்குறாரு. ஒரு கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண மாரி இருக்கு. இதற்காக முதல்ல ஒரு முன்னெடுப்பு எடுத்துட்டு இருக்கார். நம்மள திருத்துறதுக்கும், நம்ம செல்ஃபா நம்ம எப்படி மாறணும், நம்ம செல்ஃபா என்னென்ன சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்ற மாரி நம்மள டிசிப்ளின் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நான் பார்க்கிறேன். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்களோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.